ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்ரஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வீடியோவில் வந்து அந்த புட்டி ஒர்க் சொல்லுவாங்க. புட்டி ஒர்க்னா அந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து அந்த புட்டி ஒர்க் சொல்லுவாங்க. ஸோ இந்த புட்டி ஒர்க் வந்து எந்த மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட் கிடைக்கிது. பிர்லா புட்டி இருக்குது, ஏஷியன் புட்டி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜேகே புட்டி இருக்குது. ஸோ நான் வந்து 4-5 சைட்டை வந்து ஜேகே புட்டி ஒர்க் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜேகே புட்டி வந்து நீங்கள் வந்து கையில் அந்த மிக்சிங் பண்ணுறதை விட இந்த மாதிரி மெஷினில் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகும். அது நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகும். ஸோ அந்த பிளாஸ்டிங் சர்ஃபேஸ் பண்ண போய் ஒரு பாருங்கள் தேய்ச்சிட்ருக்காரு. இது என்னென்னா பிளாஸ்டிங் பண்ண பிறகு அந்த ரஃப் இருக்கும், முள்ளு மாதிரி வந்து அந்த கல் இருக்கும், அந்த பூசுகிற மணல் இருக்கு இல்லையா, அது அந்த தகடை சுரண்ட பிறகு இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கோட் அப்ளை பண்ண பிறகு 1 or 2 days வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது ட்ரை ஆகும். ட்ரை ஆன பிறகு திரும்பி வந்து செகண்ட் கோட் அப்ளை பண்ணணும். செகண்ட் கோட் அப்ளை பண்ண பிறகு அந்த பேப்பர் எமரி பேப்பர் சொல்லுவாங்க, இல்லைன்னா சேண்ட் பேப்பர் சொல்லுவாங்க. அது 2-3 டைப்ஸில் கிடைக்கும். அந்த நம்பரில் வந்து தேய்ச்சா சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.